வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான, அதாவது எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ்லேருந்து கேட்கக்கூடிய ஸ்பாட் தேரர் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸில் உள்ள ஒரு 500 கொஸ்டின்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து எஸ்எஸ்சிக்கான ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கிளாஸஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் கால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், unless you did not do your homework you will be punished, said the teacher. இந்த சென்டென்ஸ்ல unless அப்படின்ற வேர்ட் வந்து எதை மீன் பண்ணுன்னா நெகட்டிவ் கண்டிஷன். unlessனாலே அந்த வேர்ட் எதை மீன் பண்ணுன்னா நெகட்டிவ் கண்டிஷன். ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். இங்க unless வந்து எதை மீன் பண்ணுதுன்னா நெகட்டிவ் கண்டிஷனை மீன் பண்ணுது. நாட்டும் எதை தான் மீன் பண்ணும், ஒண்ணுமே இல்லை, நெகட்டிவான ஒரு வேர்டை தான் மீன் பண்ணும். அப்போ unless you do your homework you will be punished, said the teacher. ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா என்னது, பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு டீச்சர் சொல்றாங்க. unless ஏற்கனவே என்னதான் நெகட்டிவ் வேர்ட். அப்போ நம்ம இங்க இந்த did not என்னது யூஸ் பண்ண வேண்டாம். unless you do your homework. Option D. Next question. You may left the class when you have completed the test. You may left the class when you have completed the test. இங்க என்ன எரர் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த மே வந்து என்னது மாடல் வெர்ப்ஸ். can, could, may, might இதெல்லாம் என்னதான் மாடல் வெர்ப். இந்த மாடல் வேர்புக்கு அப்புறமா எப்பவுமே வேர்பு நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். அதாவது மாடல் வேர்ப்ஸ் வந்திருந்தனா அந்த சென்டென்ஸ்ல அதுக்கப்புறமா வேர்பு நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு யூஸ் பண்ணணும். மாடல் வேர்ப் ஃபாலோட் பை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இங்க லெஃப்டோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். You may leave the class. லெஃப்டோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது, leave. You may leave the class when you have completed the test. Option D. Next question. My friend has started a restaurant in a wooden big building in Manali. My friend வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் இன் a wooden big building in Manali. இது எந்த ரூல்ல கொடுத்திருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ். அதாவது ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ் படி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா ஒரு சென்டென்ஸ்ல ஏதாவது ஒரு சைஸை மீன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சைஸை போடணும். நெக்ஸ்ட் ஏஜ், நெக்ஸ்ட் ஷேப், அதுக்கப்புறமா கலர், அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, நெக்ஸ்ட் மெட்டீரியல். அதாவது கிராமர் ரூல் படி அட்ஜெக்டிவ், ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ் டு குவாலிஃபை எ நவுன் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் அது எதை மீன் பண்ணனா சைஸ், நெக்ஸ்ட் ஏஜ் இருக்கணும், அதுக்கப்புறமா ஷேப் இருக்கணும், கலர் இருக்கணும், நேஷனாலிட்டி இருக்கணும், மெட்டீரியல் இருக்கணும். இங்க மை ஃப்ரெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் எ ரெஸ்டாரண்ட் இன் எ வுட்டன். வுட் வந்து என்னது ஒரு மெட்டீரியல். வுட் வந்து என்னது ஒரு மெட்டீரியல். பிக் வந்து என்னது ஒரு சைஸ். இந்த சைஸ் பிக் வந்து என்னது இதுக்கு முன்னாடி அப்ப யூஸ் பண்ணியிருக்கணும். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் எ ரெஸ்டாரண்ட் இன் ஏ பிக் வுட்டன் மெட்டீரியல். அப்போ எப்படி வரும், இந்த பிக் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்து தான் என்னது பிக் சைஸ் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கு அப்புறம் தான் என்ன யூஸ் பண்ணணும் மெட்டீரியல். இப்போ பிக் வுட்டன் building in Manali. My friend has started a restaurant in a big wooden building in Manali. அதாவது சென்டென்ஸ்ல இந்த மாதிரி வேர்டு தந்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ண வேண்டியது சைஸ், நெக்ஸ்ட் ஏதாவது ஏஜ், இப்போ டூ ஓல்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததுன்னா ஏஜ் போடணும், அப்புறம் ஷேப், அது எந்த ஷேப்ல இருக்குன்னு கொடுத்திருந்தா ஷேப், நெக்ஸ்ட் கலர், நேஷனாலிட்டி, மெட்டீரியல். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், most of the work of this NGO are of little benefit to the disadvantage. Most of the work. இந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க,
ஒர்க்குன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்குன்னு உள்ள வேர்டு வந்து என்னது அன்கவுண்டபிள் நவுன். எவ்வளோ ஒர்க் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு வந்து என்னது நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது, டெய்லி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. அப்போ இந்த ஒர்க் வந்து என்னது அன்கவுண்டபிள் நவுன். இந்த கிராமர் ரூல் படி அன்கவுண்டபிள் நவுன் வந்து நம்ம எப்போவுமே எப்படி தான் யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். என்ன முடியாது, அதாவது கவுண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது எல்லாமே நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபிள் நவுன் யூஸ் இன் என்னது சிங்குலர் ஃபார்ம். அப்போ நம்ம இங்கே என்னது ஆர் இருக்கு, அந்த ஆரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் ஈஸ். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஆஃப் திஸ் என்ஜிஓ ஈஸ் ஆஃப் லிட்டில் டு த டிஸ்அட்வான்டேஜ். அன்கவுண்டபிள் நவுன் இருந்தனால வேர்பை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணோம் சிங்குலர். அதே மாதிரி இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி ஏ இல்லைன்னா ஆன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏ ஆன் இஸ் நாட் யூஸ்ட் பிஃபோர் தம். இந்த ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அன்கவுண்டபிள் நவுன் எப்போவுமே சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கும். ஏ இல்லைன்னா ஆன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், they can't hardly believe that Article 370 is no longer valid in Jammu and Kashmir. They can't hardly believe. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, can't கொடுத்து cannot நெகட்டிவ் இதில் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்லி, இந்த ஹார்ட்லி வேர்டோட மீனிங்கும் என்னதான் நெகட்டிவ். ஹார்ட்லி வேர்டோட மீனிங் என்னது நெகட்டிவ். அதாவது இந்த ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, பேர்லி இந்த வேர்டோட மீனிங் எல்லாமே என்னது நெகட்டிவ். இந்த மூணு வேர்டோட மீனிங் என்னது நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு கூட நோ, நாட், நெவர், should not be used. ஒரே சென்டென்ஸில் ரெண்டு நெகட்டிவ் இதை என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. should not be used. ஹார்ட்லி வந்திருக்கனால இங்கே என்னது cannot வராது. இது எப்படி மாறும் can. They can hardly believe that Article 370 is no longer valid in Jammu and Kashmir. ஏற்கனவே இங்கே ஹார்ட்லி வேர்ட் நெகட்டிவாக இருக்கனால தான் இங்கே என்ன யூஸ் பண்ணக்கூடாது, cannot வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், he switched on the TV to listening to the speech of the PM on the Independence Day. He switched on the TV after infinite. அதாவது to வந்திருந்தாலே அது என்ன கிராமரை மீன் பண்ணும் இன்ஃபினிட்டிவ். இந்த இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறம் எப்போவுமே வேர்ப் எப்படி தான் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மை தான் என்னன்னு சொல்லுவாங்க பேஸ் ஃபார்ம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டூக்கு அடுத்து லிசனிங்னு கொடுத்துருக்காங்க. லிசனிங்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது லிசன். இப்போ டூக்கு அடுத்து எப்போவுமே என்ன தான் யூஸ் பண்ணணும் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். He switched on the TV to listen to the speech of the PM on the Independence Day. Option C. Next question. He likes to put all the garbage into a black small bag. He likes to put all the garbage into a black small bag. இதுவும் என்னது ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ் ரூல். ஒரு ஆர்டரில் அட்ஜெக்டிவ் மீன் பண்ணுறது. எப்படி படித்தோம், சைஸ், ஏஜ், ஷேப், கலர், நேஷ்னாலிட்டி, மெட்டீரியல். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்மால், ஒரு சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைஸ் தான் ஃபஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஸ்மால், அதுக்கப்புறம் தான் என்ன போடணும் கலர். Small black bag. He likes to put all the garbage into a small black bag. First size தான் மீன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எதை ஆர்டர் பண்ணி எழுதணும் கலர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், I had a hard time paying the driver as I had only 100 rupee note. I had a hard time paying the driver as I had only 100 rupee note. Noun expressing, அதாவது ஒரு நவுன் எப்போவுமே நம்பரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா அது எப்படி தான் யூஸ் பண்ணணுமா சிங்குலரில் தான் இருக்கணும்.
noun expressing number. Noun expressing number. நியூமரிக்கல்னா எப்பவுமே எப்படி தான் இருக்கணும்? சிங்குலர். எஸ் எல்லாம் என்னது கூட ஆட் பண்ண கூடாது. அப்போ இங்கே என்ன வரும்? If I had a hard time paying the driver as I had only 100 rupee. நவுன் நம்பரில் வந்திருந்தனா எப்போவுமே எப்படி தான் யூஸ் பண்ணணும்? சிங்குலரில் தான் யூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லை, 100, ஸ்கோர், மில்லியன், லேக், இதை மாதிரி வேர்டெல்லாம் வந்திருந்தாலே நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும்? சிங்குலரில் தான் யூஸ் பண்ணணும். ஒன்லி 100 rupee note. Option B. Next. To write a poem, I need a pen, a diary, and also the quiet place. I need a pen, a diary. இது என்னது? ஆர்டிக்கிளில் 3 உண்டு கிராமரில், a and the. இந்த வந்து என்னது? டெஃபினட் ஆர்டிக்கிள். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டெஃபினிட்டாக ஏதாவது மீன் பண்ணியிருந்தா தான் என்ன சொல்லணும்? இந்த ஏயும் ஆனும் என்னது? இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள். ஏ ஆனும் என்னது? இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள். குறிப்பிடாமல் ஏதாவது சொல்லியிருந்தாலும் ஏ இல்லைன்னா ஆன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பென், ஏ டைரி, அண்ட் ஆல்சோ த குவைட் பிளேஸ். த குவைட் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னது? ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை சொல்லியிருந்தால் மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணணும்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஊட்டின்னு ஒரு பிளேஸை சொல்லியிருந்தால் மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணணும்? த யூஸ் பண்ணணும். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? குவைட் பிளேஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இன்டெஃபினிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டெஃபினிட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா வவல்ஸாக இருந்ததுன்னா என்ன போடலாம்? ஆன். வவல் இல்லைன்னா கான்சனண்டாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஏ. அப்போ ஏ குவைட் பிளேஸ். டு ரைட் ஏ போயம், ஐ நீட் ஏ பென், ஏ டைரி, அண்ட் ஆல்சோ ஏ குவைட் பிளேஸ். எப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா பர்டிகுலராக ஒரு பிளேஸை சொல்லியிருந்தால் மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணணும்? இல்லைன்னா என்ன தான் யூஸ் பண்ணணும்? இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட். It takes me 1 hour to get to work in the morning in weekday. It takes me 1 hour to get to work in the morning in weekday. இப்போ நம்ம இன் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஆன் டைம், ஒரு டேட் டைமில் ஸ்பெசிஃபிக் டைம் ஆன் டைமை சொல்கிறது. அதாவது ஈவினிங், மார்னிங் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டேட்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஆன். டேட்ஸுக்கெல்லாம் டே அண்ட் டேட்ஸுக்கு வந்து என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? ஆன். அப்போ இட் டேக்ஸ் மீ 1 hour to get to work in the morning on weekday. Option A. Next. Please go out and check if it is yet raining. Please go out and check it. வெளியில் மழை பெய்தான்னு பார்த்துட்டு வா, அந்த மாதிரி. Please go out and check if it is yet. இந்த yet எங்கே உள்ள கிராமர்னா இது வந்து கன்ஜெக்ஷனில் வரும் இந்த கிராமர். இந்த yet வந்து நம்ம எங்கே தான் யூஸ் பண்ணணும்னா the actions that are expected to happen. ஏதோ ஒன்று இனிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும்? yet. Related to actions that are expected to happen. ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணும், இனிதான் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் போது தான் என்ன யூஸ் பண்ணணும்? yet. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளீஸ் கோ அவுட் அண்ட் செக் இஃப் இட் இஸ் yet raining. இப்போ மழை பெய்தான்னு பார்த்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணக்கூடாது? yet யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்டில். இப்போ நடக்கக்கூடிய ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸுக்கு என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஸ்டில். ரெஃபர் டு ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸ். கண்டினியூஸாக இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை பார்க்கறதுக்கு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஸ்டில். ப்ளீஸ் கோ அவுட் and check if it is still raining. Option C. Next. Is she go to visit her parents in the evening? Is she go to visit her parents in the evening? தொடங்கும் போது எப்படி ஒரு
ஹெல்பிங் வெர்போட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸோட எப்படி ஒரு ஆக்சிலரி வேர்போட ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் வேர்பு எப்படி தான் யூஸ் பண்ணணும், ஐஎன்ஜி ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். இஸ் ஷீ கோ டு விசிட் ஹர் பேரண்ட்ஸ் இன் த ஈவினிங். ப்ரெசண்டில் கண்டினியூஸாக சொல்கிறாங்க விசிட் பண்ண போகிறாங்களா பேரண்ட்ஸை ஈவினிங் அப்படின்னு. அப்போது ஈஸுக்கு அடுத்து என்ன தான் யூஸ் பண்ணணும், ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். கோ எப்படி யூஸ் பண்ணணும், கோயிங். இஸ் ஷீ கோயிங் டு விசிட் ஹர் பேரண்ட்ஸ் இன் த ஈவினிங். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், rescue officials was unable to find any survivors in the California boat tragedy. Officials என்னது rescue, officials என்னது நிறைய பேர், plural. pluralனா நம்ம வேர்பும் எப்படி தான் சேஞ்ச் பண்ணணும், plural. plural means verb also plural. இங்கே பக்கத்தில் வேர்ப் எப்படி இருக்குது, சிங்குலரில் இருக்குது. வாஸ் வந்து என்னது சிங்குலரில் இருக்குது. அப்போ சிங்குலரில் இருக்கிறத நம்ம எப்படி பார்த்தோம்னா ப்ளூரலில் சேஞ்ச் பண்ணணும். வாஸ் வந்து ப்ளூரலில் எப்படி சேஞ்ச் ஆகும், வேர். அஃபிஷியல்ஸ் ப்ளூரலாக இருக்கனால வேர்ப் எப்படி தான் இருக்கணும், ப்ளூரலில். ரெஸ்கியூ அஃபிஷியல்ஸ் வேர் unable to find any survivors in the California boat tragedy. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், Lima's class teacher and her friends congratulates her warmly when she won the inter-college debate and brought the trophy to the school. எல்லாருமே என்னது கங்க்ராச்சுலேட் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்கு. ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. லீமாஸ் கிளாஸ் டீச்சரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னது கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து என்ன தான் யூஸ் பண்ணணும்னா வேர்ப் வந்து எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணணும்னா செகண்ட் ஃபார்மில் இருக்கணும். இப்போ பிளேனா பிளேட், ஈட்னா ஏட். வேர்ப் எப்போவுமே எப்படி தான் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸுக்கு செகண்ட் ஃபார்ம். இங்கே கங்க்ராச்சுலேட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், கங்க்ராச்சுலேட்டட். கங்க்ராச்சுலேட்டட் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், to be interested in the changing seasons is a happy state of mind than to be hopelessly in love with spring. இதை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. to be interested in the changing seasons is a seasons வந்து சேஞ்ச் பண்ணும்போது happy state of mind இருக்கும். than to be hopelessly in love with spring. இது எப்படி இருக்கு, கம்பேரிசனில் இருக்குது. கம்பேர் பண்ணியிருக்காங்க, சீசன்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ கம்பேரிசனுக்கு நம்ம எப்போவுமே என்ன தான் யூஸ் பண்ணணும்னா இஆர். கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு தந்திருக்க வேர்டுக்கு கூட என்ன யூஸ் பண்ணணும், கம்பேரிட்டிவ் டிகிரி தந்திருக்க வேர்டுக்கு கூட என்ன தான் யூஸ் பண்ணணும், இஆர். அப்போ இங்கே ஹாப்பியை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஹாப்பியர். டு பி இன்ட்ரெஸ்டட் இன் த சேஞ்சிங் சீசன்ஸ் இஸ் அ ஹாப்பியர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தேன் டு பி ஹோப்லெஸ்லி இன் லவ் வித் ஸ்ப்ரிங். கம்பேரிட்டிவ் டிகிரினாலே வேர்டு எப்போவுமே இஆரில் சேஞ்ச் ஆகும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், neither Mohit nor Rohit were there at the shop when I went there. இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா நெய்தரும் நார், அதாவது நெய்தர் இல்லைன்னா நார் வந்து 2 or more சப்ஜெக்டை கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க வேர்ப் வந்து எப்படி இருக்கும்னா சிங்குலராக இருக்கும். 2 or more subject, 2 or more subjects. இங்கே 2 சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க, என்ன மொஹித்தும் ரோஹித்தும். 2 or more subjects connected by neither nor இல்லைன்னா எய்தர் இப்படி இருந்துன்னா வேர்ப் வந்து எதை மீன் பண்ணியிருக்கோன்னா அக்கார்டிங் டு த க்ளோஸ் சப்ஜெக்ட். அக்கார்டிங் டு த க்ளோஸ் சப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் நெய்தர் மொஹித் நார் ரோஹித் 2 பேரையுமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேரும் தான் என்னது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை மீன் பண்ணி தான் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும், வேர்பு
சேஞ்ச் பண்ணணும். இங்கே ரோஹித் ஒரே ஒரு பையன் சிங்குலர். அப்போ நம்ம இங்கே எப்படி சேஞ்ச் பண்ணணும்? சிங்குலரில் சேஞ்ச் பண்ணணும். Two or more subject connected by neither nor either verb according to the clause subject. பக்கத்தில் இருக்க சப்ஜெக்டை வச்சு தான் verb வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே ரோஹித் வந்து சிங்குலர் ஆனனால verb எப்படி சேஞ்ச் ஆகுது? wasன்னு சேஞ்ச் ஆகும். Neither Mohit nor Rohit was there at the shop when I went. Next. No sooner he had left the house than there was phone call for him. இந்த no sooner அந்த வேர்டை ஃபாலோ பண்ணி than தான் வரும். அதே மாதிரி இந்த no sooner நம்ம சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துன்னா no soonerக்கு அடுத்து வந்து என்ன தான் யூஸ் பண்ணணும்னா ஹெல்பிங் verb தான் யூஸ் பண்ணணும். no soonerக்கு அடுத்து நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஹெல்பிங் verb. அதாவது ஒரு ஆக்சிலரி verb இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அப்போ no sooner had he, no sooner had he left the house. no sooner இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்பிங் verb, அதாவது ஒரு ஆக்சிலரி verb இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எதை யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட். அப்போ no sooner had he left the house. Option B. Next question. Silver as well as gold are considered as precious metals. Silver as well as. The as well as along with no less than, together with, nothing but. இந்த வேர்ட் எல்லாம் ஒரு சென்டென்ஸில் ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணிய மாதிரி இருந்துன்னா அந்த சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்டை மீன் பண்ணி தான் என்னது? வேர்ப் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதாவது as well as, along with, no less than, together with, nothing but. இந்த வேர்டெல்லாம் வந்து ரெண்டு சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணி, இந்த ஜாயின் டு சென்டென்ஸ் சப்ஜெக்டை பார்த்து தான் நம்ம வந்து என்னது சேஞ்ச் பண்ணணும்? verb. as well as, along with, no less than, together with, nothing but. இந்த மாதிரி வேர்டெல்லாம் ஒரு சென்டென்ஸில் அதை ஜாயின் பண்ணிய மாதிரி இடையில வந்திருந்துன்னா அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வெர்பு வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே சில்வர் கொடுத்துருக்காங்க, அதனால இங்கே வேர்பு எப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும்? ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க, சிங்குலர் சில்வர் அப்படின்னு. சில்வர்ஸ்ன்னு இருந்தால் தான் என்னது? ப்ளூரல். அப்போ நம்ம இங்கே எப்படி சேஞ்ச் பண்ணணும்? ஈஸ். சில்வர் as well as gold is considered as precious metals. Option D. Next. He is the same man which I saw yesterday at the gate. He is the same man which I saw yesterday at the gate. which வந்து என்னது? ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? which வந்து யூஸ் பண்ணணும். இந்த which வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து என்னது? which யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்டோ அனிமல்ஸோ இல்லைன்னா ஏதாவது திங்ஸுக்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? which. he is the same man. நேற்றுக்கு நான் ஒரு ஆளை பார்த்தேன். அப்போ அது யார்? அந்த மாதிரி whom. பீப்புளாக இருந்ததுன்னா என்ன தான் யூஸ் பண்ணணும்? whom தான் யூஸ் பண்ணணும். he is the same man whom I saw yesterday at the gate. Option D. Next. The old man climbed 7 floors with hardly no effort at all. The old man climbed 7 floors with hardly no effort at all. The hardly எப்போவுமே எதை இம்ப்ளை பண்ணோம்னா நெகட்டிவ் மீனிங். hardly எப்போவுமே எதை தான் இம்ப்ளை பண்ணோம்? நெகட்டிவ் மீனிங். implies a நெகட்டிவ் மீனிங். இந்த ஹார்ட்லிக்கு அடுத்து நோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்னது யூஸ் பண்ண மாட்டோம். நோ, நெவர், நாட் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏற்கனவே இந்த சென்டென்ஸில் ஹார்ட்லி நெகட்டிவாக இருக்குது. இன்னும் ஒரு நெகட்டிவ் வேர்டு வந்து என்னது யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணோம்னா த ஓல்டு மேன் கிளைம்ட் 7 floors with hardly any effort at all. பாசிட்டிவாக போடும். இங்கே ஏற்கனவே என்னது நெகட்டிவ் வேர்டு இருக்குது. அப்போ நம்ம இங்கே நோ, நெவர், நாட் இந்த 3 வேர்டுமே ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, பேர்லி அதுக்கப்புறம் என்னது யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஆப்ஷன் டி
any effort at all. Thank you.